என்னடா மாப்பிள்ள காலையில குஜாலா அஜாலா இருக்கிற? உங்க வீட்ல இன்னைக்கு பிரியாணிடா, அது நினைச்சுதான் நான் இருக்கிறேன். எது பிரியாணியா? என்ன பிரியாணிடா? சிக்கன் பிரியாணிடா மாப்பிள்ள. உங்க வீட்ல என்ன சாப்பாடு? அது ஏன் கேக்குற? எங்க வீட்ல எப்போதும் மாதிரி தயிர் சாதம் தான். அடிங் தயிர் சாதத்துக்கு பிறந்தவங்க கொப்பம் அவனே. எப்போ பாரு தயிர் சாதம் உருளைக்கிழங்குன்னு சி 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 சி. எப்படா சோறு திங்கிறா நீங்களா? மனுஷன் தானா? பறக்கிறது, தாவறது, குதிக்கிறது, நடக்கிறது, நீந்துறது. இந்த மாதிரி தின்னாதானே மனுஷனுக்கு அப்படி சத்து இருக்கும். சத்து எங்க சொத்து. நீ என்ன சாப்பாடு? அது வந்து புளியோதரை. ஓ, டைகர் ரைஸ். இதுல புளி டைகர் வந்தனால நீங்க நான்வெஜ் கொண்டு வந்துட்டீங்கன்னு அர்த்தமா? அடா வெண்ண, நீயும் அந்த சாதம் இந்த சாதம் கொண்டு வந்தானே எங்க தாலியா இருக்கிற. அடிச்சுக்காதீங்கடா, எல்லாரும் ஷேர் பண்ணிக்கலாம்டா. ஏன்டா அப்படி பண்றீங்க? மாப்பிள நீ சும்மா இரு. அப்பா பாரு அவன் இந்த மஞ்ச மண்டப்பையன் நம்மகிட்ட வம்பளுத்திட்டே இருக்கிறான். என்னடா நம்மனு உங்க 2 பேரும் மட்டும் சேர்க்கிறா? அப்ப நான் கிடையாதா? டேய் அடிச்சுக்காதீங்கடா. மாப்பிள அவன்கிட்ட சொல்லி வையே. அதேதான் உனக்கும் சொல்றேன். கொஞ்சம் என்கிட்ட பார்த்தே இரு. நாங்கெல்லாம் வேற மாதிரி ஒரு மாதிரி இல்ல, நீங்க ஒரு முள்ள மாதிரி. நீ ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கடா. நீயும் தாண்டா ஓவரா போற. நீ வண்டிட்டு இருக்கடா, நான் நிறுத்துறதுக்கு. இப்பதான்டா காலையில சாப்பிட்டு வந்திருக்கீங்க. நான் லஞ்ச் பீரியட் வேற, நான் 4 பீரியட் தாண்டணும்டா. முதல்ல அதை தாண்டுவோம்டா. வாங்கடா கிளாஸுக்கு. அதுக்குள்ள காலையில சோத்து முட்டைங்க மாதிரி சோத்துக்கு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்களா? இனி வெறியேத்தாதீங்கடா. சர்ரா போலாண்டா. நீ இங்கே நெல்லு, கூட வந்தா கொன்னுருவேன். வெண்ண ஏன்டா அங்க போய் உட்கார்ந்திருக்க? வாடா. ஹாய் கேர்ள்ஸ், எப்படி இருக்கீங்க? அழகா இருக்கீங்களா? என்ன ஒன்றும் பேச மாட்டேங்கிறா? டேய் மூடிட்டீங்க, திரும்புறியா? சரிப்பா. நம்ம புள்ள பத்தி கேர்ள்ஸ்ல விசாரிச்சுக்கிட்டு இருந்தேன். நல்லதான் பாப்புலர் ஆயிருக்கிறோம். அந்த வெண்ணெல்லாம் எங்களுக்கு தெரியும். நீ மூடிட்டு உட்காரு. அப்படிங்களா? சரி. டேய் மாமா, எதுக்குடா அங்க போய் உட்கார்ந்திருக்க? வாடா இங்கிட்டு. நீ போப்பா, அவங்க கூட சுத்து. நீ ஏன் கை கழுவிட்டல? அதெல்லாம் இல்லடா, வாடா. இப்போ எதுக்கு நீ அவனை கூப்பிட்ட? நீ எனக்கு எப்படி ஃப்ரெண்டோ அவனும் எனக்கு அப்படி ஃப்ரெண்ட். அப்படி சொல்றான் மாப்பிள்ள. சரி மேம் வந்துட்டாங்க. மூடிக்கிட்டு மேமை கவனிக்கலாம் வாங்க. என்னப்பா எல்லாரும் வந்துட்டீங்களா? குட் மார்னிங். குட் மார்னிங் மேம். குட் மார்னிங். எல்லாம் உட்காருங்க. எல்லாரையும் ப்ராஜெக்ட் செஞ்சுட்டு வர சொன்னனே, ப்ராஜெக்ட் செஞ்சீங்களா இல்லையா? ஐயோ மேம், நான் இன்னைக்கு மறந்துட்டேன் மேம். சார் சோறு திங்க மறந்தீங்களா? மேடம் அவங்க வீட்ல சிக்கன் பிரியாணி, அவன் எப்படி மறப்பான்? ஓ சரி. நீங்க செஞ்சிட்டீங்களா சார்? மேம் நான் செஞ்சு வீட்லயே வச்சுட்டு வந்துட்டேங்க மேம். டேய் வெண்ண, இதானடா அவனும் சொன்னா. நீங்களும் சோறு தின்ன மறந்துட்டீங்களா? இல்லைங்க மேம், சாப்பிட்டு வந்துட்டீங்க மேம். நான் சாப்பிட்லன்னா எனக்கு கிரிக்கின்னு வரும் மேம். லோ சுகர் இருக்கு, லோ பிபி இருக்கு, எல்லாமே இருக்குங்க மேடம். அதனால நான் கண்டிப்பாக சாப்பிட்டு தானே வரணும் மேம். ஏட்டா ஸ்கூல் தானடா படிக்கிற, அதுக்குள்ள லோ சுகருங்கிற லோ பிபிங்கிற என்னடா நினச்சிக்கிட்டு இருக்கிற நீ? மேடம் அவன் ஒரு புருடா பையன், புருடா விட்டுக்கிட்டுருங்க. அதை நம்பி நீங்களும் பேசி சாக்காயிட்டு இருக்கீங்க. வாய முடுங்க மேடம். எது புருடாவா? டேய் புருடாவோட விட்டுக்கிட்டு இருக்கிறப்படி? இல்லை மேடம், எனக்கு சாப்பிடணும்னாலே கிரிகிருன்னு வரும். அதுக்கு தான் இப்படிலாம் சொன்னேன். 4-5 பேர்ட்டு சேர்த்து போட்டோம்னா நம்மளோட வரலாறு ஒரு இடத்துல நிற்குமா நிற்காதா? நீங்கள் எதுக்கு சார் விட்டு போடணும்? நாங்களே உங்களை வரலாறுல நிற்க வைக்கிறோம். வந்து இங்கே முன்னாடி நில்லுங்க. ஏன் மேடம், நான் இங்கேயே உட்காந்துக்கிறேனே. இங்கே தான் வரலாறுல நிற்கணும்னு ஆசைப்பட்டீங்களே, வாங்க கொஞ்சம் முன்னாடி வாங்க. சொல்லுங்க மேடம். அடே கொஞ்சமாவது மேமுக்குன்னு ஒரு மரியாதை கொடுக்குடா. உங்களோட வயசில் மூத்தவ, உங்களை விட கொஞ்சம் அதிகமாக படிச்சிருக்கிறேன், உங்களை விட கொஞ்சம் அறிவு அதிகமாக இருக்குது. எதுக்காவது எனக்கு கொஞ்சம் மரியாதை கொடுடா. எஸ் மேம்னு சொல்லு. எதுக்குடா சொல்லுங்க மேடம்னு இழுக்கிற? நீங்களே சொல்லுங்க மேடம். இதில் என்ன தப்பு இருக்குது சொல்லுங்க. ஒரு தப்பு இல்லை, முழங்கால் போடு. மேடம் தப்பு மேடம், இது ரொம்ப தப்பு மேடம். வரலாறா காணாத ஒரு நிகழ்ச்சி நடக்க போகுது நம்ம கிளாஸ் ரூமில். இன்னைக்கு டே ஃபுல்லாக நம்ம தலைவர் என்ன பண்ண போகிறாரு? நீல் டவுனில் நிற்க போகிறாரு. வரலாறுல நிற்கணும் சொன்னீங்களே, இன்னைக்கு நீல் டவுனில் வரலாறுக்கு நின்னுங்க. வேணாம் மரியா பையன், தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன். இந்த ஒரு திருப்பி என்ன மன்னிக்கலாமே. உங்களை பல திருப்பு மன்னிச்சுட்டேன். நீங்கள் வரலாறு காணாத நிகழ்ச்சியை நடத்தும்னு நினைக்கிறீங்க. அதனால வரலாறு காணாத நிகழ்ச்சியவே நடத்துங்க. கொஞ்சம் நீடோல் போட்டு நில்லுங்க. மாட்டிக்க போறது நீங்க தான் மேடம். இசைப்பாட்டெல்லாம் பாடுகிறீங்க. உங்ககிட்ட பாடம் நடத்தினா உங்க அளவுக்கு இறங்கி தாட்டா நடத்தணும். நீங்களே வந்து ஜாயின் பண்ணிக்கிறீங்க. என்னைய வாய மூட சொல்லிட்டு நீங்க என்ன வாய பொழந்துட்டு நிக்கிறீங்க? போங்க போய் நீடோல்ல நில்லுங்க. வரலாறு காணாத
ஒரு நிகழ்ச்சியை நீங்கள் நடத்தலாம், தாராளமாக நடத்தலாம். போங்க போங்க மேடம், ப்ளீஸ் மேடம். முட்டியெல்லாம் வலிக்கும் மேடம். வலிக்க தான் செய்யும், ஒன்றும் தப்பு இல்லை. நீங்கள் முழுக்க நில்லுங்க மேடம். இவனுக்கும் போகணும் போல இருக்கு. ஏய் மலைக்குறவி, என்னடா மேடம்? உச்சா போகணும் போல இருக்கு. அப்படிங்களா? போறீங்களா? இல்லைங்க மேடம், இல்லைங்க மேடம். இதே வாய மூடுறா குறக்கு. என்ன 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 சொன்ன? மேடம் இங்க பக்கத்துல பேசிட்டு. சரி ஸ்டூடெண்ட், இன்னையோட காலையில கலாட்டா முடிஞ்சிருச்சு. ஒரு ஃப்ரீ ஷோ பார்த்தாச்சு. நல்ல மேஜிக் காமிச்சாரா நம்ம ஒரு மஞ்ச மண்டையரு. இப்போ நம்ம பாடத்துக்குள்ள போகலாம், சரியா? ப்ராஜெக்ட் பண்ணாதவங்களாம் நாளைக்கு பண்ணிட்டு வந்துருங்க, சரியா? ஒரு நாள் ஐயோ பாவனு எல்லாருக்கும் எக்ஸ்கியூஸ் கொடுத்துருக்குறேன். அதனால நாளைக்கு மறக்காம எல்லாரும் ப்ராஜெக்ட் செஞ்சு கொண்டு வந்துருங்க. ஓகே மேடம். கண்ணியம் தவறாமல் இருப்பான் இந்த கண்ணியப்பா, பொறுமையில் உதித்தவன் நான் இந்த பொண்ணு. அடுக்குமொழி பேசுறது நிப்பாட்டிட்டு பாடத்தை கவனிக்கடா வெண்ணைகளா. கொஞ்சம் ஓவரா போறோமோ, மேடம் வேற அடிக்கடி சூடாகிறாங்க. நீ இப்ப வாய முடியல, நம்ம 2 பேரும் இவனுக்கு ஜோடியா பின்னிக்க வேண்டியதான். இன்னைக்கு நாம பார்க்க போறது செய்யுள் பகுதி. செய்யுள் பகுதியில 5வது இயல் பார்க்க போறோம். எல்லாரும் 5வது இயல் பக்கத்தை திருப்புங்க. டேய் பேக்க மறந்துட்டேன்டா. என்னடா சொல்ற? நானும் பேக்கே கொண்டு வரலடா. மாட்டினீங்களாடா பம்பரகட்டு மண்டைகளா. இப்ப இருங்கடா, உங்களை கோத்து விடுறேன். மேடம் நீங்க புக்கு வச்சு சொல்லி கொடுத்தீங்கன்னா மேடம் எனக்கு தெரியும். நான் போனதுக்கே வரலைங்க மேடம். நீங்க கொஞ்சம் புக் எடுத்து எழுதி போட்டு சொல்லி கொடுக்குறீங்களாங்க மேடம்? சரிடா சரிடா, நான் புக் எடுத்து சொல்லி கொடுக்குறேன். எல்லாம் எழுதி போட்டே சொல்லி கொடுக்குறேன். அப்போ தான் உங்களுக்கு புரியுமா? ஓகே ஓகே ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் எழுதி போடுறேன். டேய் ஃபர்ஸ்ட் பெஞ்சில் இருக்கவனுங்களே புக்கு கொடுங்க. இருங்க மேடம், எடுத்து தரேன். இருங்க மேடம். என்னடா பண்ணிட்டு இருக்க? எடுத்து கொடுறா. தேடிக்கிட்டு இருக்கு மேடம், தேடிக்கிட்டு இருக்கேன். இருங்க எடுத்து கொடுத்துறேன் மேடம். இல்லாத புக்கை நான் எங்க போய் தேடுவேன்? அடே பக்கத்துல இருக்கவன நீயாவது புக்கு கொடு. மேடம் நானும் தேடிட்டு இருக்கேன் மேடம், தேடிட்டு இருக்கேன். எடுத்து தரேன் மேடம், எடுத்து தரேன். நீ பம்பரகட்டு மஞ்ச மண்டை, எங்களை கோத்து விடுறியாடா நீ. டேய் 2 பேரும் மேலே எந்திரிங்கடா. மேடம் நான் ஒரு 5 நிமிஷம் தேடிட்டோம் இப்ப கிடைச்சிருச்சு. கையில கட்டிருச்சு, கையில ஏத்திருச்சு. நான் எடுத்து தரேன். விளக்கு நீ எடுக்க வேண்டாம், நீங்க எந்திரிங்க. இங்க வா 2 பேரும் இங்க வா. எதுக்கு மேடம்? என்னடா கேள்வி? வாங்கடா இங்க. எதுக்குடா கூப்பிடுறீங்க? இங்க வந்துட்டாங்க, என்னடா பேச்சு? சொல்லுங்க மேடம். இங்க பேக்கே இல்ல, எதுல நம்ம தேடிட்டு இருந்தீங்க நீங்க 2 பேரும்? மேடம் அக்கா மேடம் அடியில டெஸ்க்ல தேடிட்டு இருந்தோம். டெஸ்க்ல ஒண்ணுமே இல்லையடா. என்னடா இந்த பேக் எங்கடா? ஸ்கூலுக்கு வரப்ப பேக் கூட கொண்டு வர மாட்டீங்களாடா? பேக் எங்கடா? ஏன்டா ஸ்கூலுக்கு வர கூட பேக் கொண்டு வர மாட்டீங்களாடா? சோத்த மட்டும் கட்டி கொண்டு வந்து டிஃபன் பாக்ஸ்ல வச்சிருக்கீங்க. பேக் எங்கடா? புக் எங்கடா? மேடம் நம்ம தனியா எதனால பேசிக்கலாம் மேடம். பிள்ளைலாம் இருக்குது, ஒரே சேமா இருக்குங்க மேடம். டேய் பண்ணது தப்பு இல்ல, புள்ளையில இருக்குது கொள்ளையில இருக்குதுன்ட்டு தப்புன்னு வேற நீ பேசிக்கிட்டு இருக்கியா? ஹாய் கேர்ள்ஸ், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீங்க திரும்பிக்கீங்க. டேய் வெண்ண, என்னைய பத்தி பேசுடா. எங்கடா புக்கு? மேடம் எல்லாம் எடுத்து வச்சே, வர வழியில பஸ்ல மிஸ். இல்ல பஸ் மிஸ் பண்ணனால அந்த பேக் அப்படியே கூட்ட நெரிசல்ல மிஸ் ஆயிருச்சு மேடம். என்னென்ன கதை சொல்ற பாரு. அந்த டிஃபன் பாக்ஸ் மட்டும் எப்படி மிஸ் ஆகும் வந்துச்சு? அத நான் கொண்டு வரல மேடம், இந்த என் பின்னாடி இருக்கானே அவன் கொண்டு வந்தான். அவன் டிஃபன் பாக்ஸ்? டேய் இங்க வாடா. அது ஏன் டிஃபன் பாக்ஸ் இல்ல மேடம், அவன் டிஃபன் பாக்ஸ் மேடம். இதுடா உண்மை. யார் டிஃபன் பாக்ஸ்டா அது? அந்த டிஃபன் பாக்ஸை எடுத்து நான் வச்சுக்கவே, மத்தியானம் எவன் கொண்டு வந்தானோ அவன் பட்டினியா கிடக்க போறான். மேடம் அப்படி மட்டும் பண்ணிடாதீங்க மேடம். அது ஈவன் டிஃபன் பாக்ஸ் தான், பயத்துல ஏன் டிஃபன் பாக்ஸ்னு சொல்லிட்டான். சார் உங்க பேக் மிஸ் ஆச்சு, டிஃபன் பாக்ஸ் மட்டும் எப்படி மிஸ் ஆகல? வீட்ல உட்கார்ந்திருந்தவங்க கிட்ட கொடுத்தேங்க மேடம். டிஃபன் பாக்ஸ் சீட்ல இருக்கவங்க கொடுத்தீங்க, அவ பேக் கொடுக்கலையா? பேக் வந்து ஒரு முக்கியமான விஷயம். அதுல வந்து என்னோட எதிர்காலமான படிப்பு இருக்குது. அதை இன்னொருத்தங்க கிட்ட நம்பி கொடுக்கிறதுக்கு என் மனம் ஒத்துழைக்கவில்லை. அதனால நானே அது பாதுகாப்பா கொண்டு வரணும்னு நினைச்சு மேடம். ஆனால் பஸ் கிரவுட் மேடம், அதனால நான் அதை மிஸ் ஆயிட்டு மேடம். என்னென்ன புருடா விடுறீங்கடா. திங்கிற சோத்தை மட்டும் கரெக்டாக கொண்டாந்துட்டு இது என்னடா நினச்சிக்கிட்டீங்க? மடமாடாது வர்றீங்க, வீட்டிலேருந்து சோறை கொண்டாந்து தின்னுட்டு நீங்கள் 3 பேரும் அரட்டை அடிச்சுட்டு இங்கேருந்து போகிறது இதான் வேலை. டெய்லி இதே தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களாடா. பேக் கூட கொண்டு வரல, பேக்கில் புக்கும் கொண்டு வரல. புக்கு நீங்கள் வாங்குறீங்களாடா? கவர்மெண்ட்ல ஸ்கூல்ல இருந்தாண்டா கொடுக்குறாங்க. ஆமாங்க மேடம். சரி அவன் என்ன பண்ண புக்கை, நீ என்னடா பண்ண? மேடம் அவன் இடைக்கு போட்டு தன் டீ போய் 3 ரூபா பாருங்க. எப்பவுமே இருக்க மாட்டியாடா? முன்னாடி தான் நாங்கள் 2 பேரும் மாட்டிக்கிட்டோம். நான் மட்டும் தனியாக முட்டி போட்டு நிற்பேன், நீங்கள் 2 பேரும் ஜாலியாக பெஞ்சில் இருப்பீங்களா? நம்மளாம் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் அவர் மாம்ஸே. என்னடா பண்ண? உன் புக்கு என்னடா பண்ண? மேடம் என் புக்கு அடுத்த கிளாஸில் இருக்குங்க மேடம்.
உன் கிளாஸ்ல இல்லாம அடுத்த கிளாஸ்ல கூட கொடுத்தேன். அது வந்து கஷ்டப்பட்டு ஒரு பையன் இருக்கான் மேடம், என் ஃப்ரெண்டு. அவன் வந்து ரொம்ப கஷ்டப்படுறான், வீட்டில் புக் வாங்குறது கூட காசு இல்லைன்னு சொன்னாங்க மேடம். அதான் மேடம் என் புக்கு கொடுத்தேன். ஸ்கூல்ல இருந்து கொடுக்குற கவர்மெண்ட் புக்குக்கு எவன்டா காசு கொடுத்து வாங்க போறா? என்னடா நீ முட்டாளாக்குறியாடா நீ? இல்லை மேடம், அவன் புக்கும் வந்து தொலைஞ்சு போச்சு. அந்த புக்கை மறுபடியும் அவன் பழைய புக்கு சென்டரில் போய் வாங்க போயிருக்கா, காசு கேட்டிருக்காங்க. அப்போ காசு இல்லாமல் என்கிட்ட வந்து அழுது சொன்னா அவனுக்கு நான் கொடுத்துருக்கேன் மேடம். ஓ அப்படியா, கொடுத்துருக்கியா? சரி போய் அந்த புக்கை வாங்கிட்டு வா. அவன் பக்கத்து கிளாஸ் தானே போய் வாங்கிட்டு வா போ. மேடம் இன்னைக்கு அவன் லீவு மேடம், அதனால அவன்கிட்ட புக்கு வாங்க முடியாது மேடம். ஐயோ என் தலையே வெடிச்சிரும் போல இருக்கு. ஒரு புக்கு கூட உங்களால் கொண்டு வராமல் நீங்கள் டெய்லி கிளாஸ் வரீங்க. சரி போதும், 2 பேரும் என்ன பண்ணுவீங்கன்னு தெரியாது. நாளைக்கு எல்லா புக்ஸும் சரி, எல்லா நோட்ஸும் சரி, எல்லா அசைன்மெண்ட்டும் நீங்கள் 3 பேரும் வந்து சப்மிட் பண்ணியிருக்கணும். நீங்கள் 3 பேரும் சப்மிட் பண்ணலை, நாளைக்கு உங்கள் அப்பா அம்மாவை கண்டிப்பாக வர சொல்லுவேன். நானே ஃபோன் பண்ணி எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணுவேன். மேடம் மேடம் அப்படி மட்டும் பண்ணிடாதீங்க. ஆமாங்க மேடம், நாளைக்கு என்ன பட்டாவது நாங்கள் எங்கள் புக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுறோம். சரி போய் நீங்களும் நீடோவில் நில்லுங்க இன்னைக்கு ஃபுல்லாக. மேடம் மேடம் அதான் புக்கெல்லாம் கொண்டு வந்துடுறேன்னு சொல்லிடுறேன் மேடம். ஆமாம் மேடம், முட்டியில் புண்ணு இருக்குங்க மேடம். முட்டியில் புண்ணு இருந்தாலும் சரி, முதுகில் புண்ணு இருந்தாலும் சரி, 2 பேரும் நீடோவில் நில்லுங்க. நாளைக்கு புக்கு கொண்டாந்துட்டு தான் டெஸ்கில் போய் உட்காரணும், சரியா? ஏன்டா எங்களை கோத்து விட்டேன்? மாமா நான் எங்கே கோத்து விட்டேன்? எனக்கு கண்ணு தெரியல, என்கிட்ட புக்கும் இல்லை, அதனால புக்கு வச்சு சொல்லி கொடுத்தா எனக்கு புரியும்னு சொன்னேன். ஆமா இவன் வேணுக்கு நம்மளை கோத்து விட்டுருக்கான் மாமா. ஏன்டா அப்படி பண்ண? பாருடா என்கிட்ட புக்ஸே இல்லடா, என் புக்கு எங்க போச்சுன்னு கூட எனக்கு தெரியாடா. நான் எடைக்கு போட்டு பேரச்சப்பில் வாங்கி தந்துட்டேன். திடீர்னு புக்கு கேட்டால் நான் எங்கே போகணும்? வெளியே வாடி, உன் மண்டையை கொட்டி இன்னைக்கு மஞ்சள் மண்டையா சோப்பு மண்டையா ஆக்குறேன். டேய் இப்படி ஒன்று மாட்டிக்கிட்டு இருந்தீங்க, மேம்கிட்ட சொல்லியிருக்கேன். விடுங்க விடுங்க, நான் பிரச்சனையை வெளியில போய் பார்த்துக்கலாம். மாம்ஸே நம்மலாம் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸு, நீங்கள் மட்டும் பெஞ்சில் இருந்து நான் கீழே விட நல்லா இருக்குமா? எங்கே விட நம்ம ஒத்துமையாக இருக்கணும். ஒத்துமையாடி ஒத்துமையாக இருக்கணுமா? வாடி வெளியே நம்ம ஒத்துமையை காமிக்கிறேன். என்னடா அங்கே 3 பேரும் குசு குசு பேச்சு? நிப்பாட்டிட்டு கிளாஸை கவனிங்க.